திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை சர்வீஸ் சாலையில் லாரி ஒன்று பழுதாகி நின்றதால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகுந்தன் வழங்க கேட்கலாம். முகுந்தன், வணக்கம். அங்கு தற்போதைய நிலை என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. சர்வீஸ் சாலையில் லாரி ஒன்று பழுதாகி நிற்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கவரப்பேட்டையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகனங்கள் சர்வீஸ் சாலையில் முழுவதுமாக மாற்றி இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இருந்து ஆந்திரா நோக்கி செல்லும் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென்று லாரி ஒன்று பழுதாகி நிற்பதால் அவ்வழியே வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் வாகன நெரிசல் தற்போது இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சென்னையில் இருந்து ஆந்திரா நோக்கி செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்தும் முற்றிலுமாக செல்ல முடியாமல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் முழுவதுமாக சாலையில் வாகனங்கள் இயக்கப்படுவதால் அவ்வப்போது சிறிதும் பெரிதுமாக விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்களும் ஏற்படுவது இங்கு வாடிக்கையான ஒன்றாக மாறியிருக்கிறது. மந்தகதியில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை உடனடியாக முடிக்க பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் சாலையை கடக்க முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். விரைந்து மேம்பால பணிகளை முடிவுற்றால்தான் அவ்வப்போது நடக்கும் நீண்ட நேர போக்குவரத்து நெரிசல் தடுக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கூறப்படுகிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் கவரப்பேட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.